இறந்தவர்கள் தொடர்ந்து அந்த வாக்காளர் பட்டியல் இடம்பெற்றுட்டு வராங்க. போலி வாக்காளர்கள் அப்படி இருந்து கொண்டு இருக்கிறாங்க. இந்த வீடு மாறி குடியேறியவர்கள், குடிபெயர்ந்தவர்கள், அவருடைய பெயர் வாக்காளர் பட்டியல் தொடர்ந்து இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இரட்டை வாக்காளர் தொடர்ந்து இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. பல முறை தேர்தல் ஆணையத்துக்கு இது குறித்து தகவல் கொடுத்தும் அவர்களால் நீக்கப்படுவதே கிடையாது. அதனால தான் நாங்கள் 2-3 மாதத்துக்கு முன்பு ஆர்கே நகரில் சுமார் 44,000 வாக்குகள் முறைகேடாக வாக்காளர் பட்டியல் இடம்பெற்றிருக்கிறதாக குறிப்பிட்டு உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தோம். உயர்நீதிமன்றம் இதை விசாரித்து முறையாக வாக்காளர் பட்டியலை தயாரிக்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்துக்கு உத்தரவு போட்டு சுமார் 30,000 வாக்காளர் நீக்கப்பட்டார். அதுபோல் கரூரில் நீதிமன்றத்தை நாடி 10,000 வாக்காளர்கள் நீக்கப்பட்டது. அதுபோல் டி நகரில் பல்லாயிரக்கணக்கான வாக்காளர்கள் முறைகேடாக வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றிருக்கின்றார்கள். அதை கண்டறிந்து ஆய்வு செய்து முறையாக வாக்காளர் பட்டியல் தயாரிக்க வேண்டும் என்று நாங்கள் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தவுடன் நீதிமன்றத்தில் வழக்கு வரும்போது தேர்தல் ஆணையம் எஸ்ஐஆர் பணி தொடர்ந்து இருக்கின்றது, அந்த பணி துவங்கின்ற பொழுது இதை நாங்கள் குறிப்பிடுகிறோம். ஆகவே நீங்கள் கொடுக்கப்பட்ட அந்த புகாரின் அடிப்படையில் யாரெல்லாம் இறந்தவர்கள், இரட்டை வாக்காளர்கள், குடியிருந்தவர்கள் வேறு இடத்திற்கு மாறு செய்திருந்தால் அவர்களெல்லாம் நாங்கள் பட்டியலிட்டு தெளிவாக ஆதாரத்தோடு கொடுத்துருக்கிறோம். அதையெல்லாம் கண்டறிந்து உண்மை இருந்தால் அவர்களுக்கு நடவடிக்கை எடுப்போம், அந்த வாக்காளர் பட்டியலை நீக்குவோம் என்று சொன்னாங்க. இப்போ அந்த பணியெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. உதாரணத்துக்கு நாங்கள் சொல்ல வேணும்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா தாம்பரம் சட்டமன்ற தொகுதி